பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரம்பரிய டிஃபனான சீராளம் நம்ம செய்ய போறாங்க. இது ஒரு டிஃபன் ஐட்டம். காலையில் நேரத்தில் செஞ்சு சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். இது நிறைய பேத்துக்கு தெரியாம கூட இருக்கும், இப்போ மறைஞ்சும் கூட போச்சுன்னு சொல்லலாம். பாரம்பரியத்தில் செய்யக்கூடிய டிஃபன் ஐட்டங்கள் எல்லாமே, சமையல் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதா இருக்குங்க. நிறைய ஐட்டங்கள் அந்த மாதிரி இருக்கு. நம்ம இன்னைக்கு செய்ய போறது சீராளம். அது எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சீராளம் செய்ய தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 200 கிராம், கடலைப்பருப்பு 200 கிராம், பாசிப்பருப்பு 200 கிராம், வெள்ளை உளுந்து 50 கிராம், இட்லி அரிசி 400 கிராம், பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை சிறிதளவு, அரை மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு ஆயில், இஞ்சி 1 துண்டு, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், வரமிளகாய் 20. இப்ப நம்ம சீராளம் செய்யறதுக்கு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து, அரிசி இது எல்லாமே ஒன்னா போட்டுட்டு நல்லா 3 முறை கழுவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரிசி பருப்பு எல்லாமே நல்லா கழுவி ஊற வச்சிருக்கோம். நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பும் அரிசியும் நம்ம இதில் சேர்த்தியாச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா வரமிளகாவும் சேர்த்துருக்கோம். சிறிதளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாவு ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு நம்ம இந்த பதத்துல அரைச்சிருக்கோம். இதை இட்லி பாத்திரத்துல, இட்லி தட்டுல ஊத்தி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இட்லி தட்டுல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா தடவிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அரிசி மாவை நம்ம சேர்த்துக்கலாம். மாவு அப்படியே உள்ள வச்சுக்கலாம். இதை மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் வரைக்குமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச மாவு இட்லி தட்டில் ஊற்றி இருக்கிறோம். அது வேகட்டும். அதுக்கு தாளிக்கிறதுக்காக நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். இதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே மாவுல மிளகாய் போட்டிருக்கோம். காரத்துக்கு ஏற்ப தேவைப்பட்டா இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இட்லி பானையில் மாவு ஊற்றி வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
கொஞ்சம் லேசாக சூடு ஆறணும். இப்போ சூடாக இருக்குது. சூடு ஆறினீங்கன்னா அப்படியே தனியாக வந்துடும். இப்போ நம்ம இட்லி தட்டிலேருந்து எடுத்ததை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுனது இட்லி தட்டில் ஊற்றணும். இப்போ ரெண்டாவது வந்து ஸ்டீமர் பிளேட்டில் ஊற்றிருக்கோம். நம்ம எதில் வேணால் ஊற்றிக்கலாம். ஸ்டீமர் பிளேட்டில் இலை வச்சு ஊற்றிக்கலாம், அப்படி இல்லாட்டி தட்டு இட்லி பிளேட்டில் ஊற்றிக்கலாம். எதில் வேணாலும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டீமர் தட்டில் வேக வச்சாலும் இப்படி எடுத்து போட்டுக்கலாம். சீராளம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு தாளிப்பு தாளிச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பத்தை வச்சாச்சு. அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சீராளம் சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வச்சு இதை கலரணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம கலந்துருக்கோம். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை வந்து நம்ம மேலே போட்டுக்கலாம். பாரம்பரியமான டிஃபனான சீராளம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம பாரம்பரிய டிஃபன் வகையான சீராளம் வந்து நம்ம செஞ்சுருக்கோங்க. இது வந்து காலையில் டிஃபனாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எத்தனையோ டிஃபன் வகைகள் இப்போ இருக்குது. நிறைய வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து நிறைய டிஃபன் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு தராத சீராளம் வந்து இன்னைக்கு நான் செஞ்சுருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்க. இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் போனாவோ ஹோட்டல் போனாவோ எக்கச்சக்கமான மெனு இருக்குங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான வந்து டிஃபன் வந்து வந்துருச்சு. நிறைய வந்து புதுசாக சாப்பிடணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனாலும் நம்ம பாரம்பரியத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக செய்யக்கூடிய சீராளம் வந்து இன்னைக்கு செஞ்சிருக்கோம். எத்தனை பேர் வீட்டில் இது செய்வீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சீராளத்தை பார்த்து நீங்களும் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய இந்த சீராளம் டிஃபன் வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம பருப்பு வகைகளும் அரிசி வகைகளும் சேர்த்து தான் நம்ம செஞ்சிருக்கோம். ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.